உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும், தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு புரியும். பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும். முதலில் எது தோணுதோ அதுவே இறுதி. மாற்ற முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும். நம்மளோடு மௌனம் மாற்றம் எப்போது நம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று. உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை தொல்லையாக நினைக்கிற மாதிரி உணர்ந்தீர்கள் என்றால் விலகி வந்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருமுறை உங்களை தொல்லையாக நினைத்துவிட்டால் நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது. உண்மையா பழகிறவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிக்கிறவர்கள் நம்பப்படுகிறார்கள். போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்றும் செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை. போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள். உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள். உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள். இன்று பழகுவர், நாளை விலகுவர். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக்கொள். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம். எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம்தான் என்றாலும் நம் கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பிவிடாதீர்கள். ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம். அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் ஏதும் இல்லை. போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம். எந்த உறவும் நிஜமும் இல்லை. இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை. எந்த நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், தனிமையை நீங்கள் பழகி கொண்டதால். வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் நேசிப்பதை நிறுத்திக் கொண்டதால். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்ப்புகளை நிறுத்திக் கொண்டதால். உங்களோடு இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், வரும் நாட்களில் எதையோ ஒன்றை அவர்களும் கற்றுத்தரத்தான் போகிறார்கள். பொய்யான உறவுகளுக்கு முன்னால் புன்னகையும் கூட ஒரு பொய்தான். உண்மையான உறவுகளுக்கு முன்னால் கோபம் கூட ஒரு புன்னகைதான். உங்களை வலுப்படுத்த தெரியாதவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை செலுத்துங்கள். தவறேதும் செய்யாமல் தன் மனத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்தறிந்து பேசுவதில் தப்பேதும் இல்லை. பழகிவிட்டு போக பலர் வருவார்கள். பாசமாக ஒருவர் மட்டுமே இருப்பார். அவர்களை இழிவுபடுத்தி இழந்து விடாதீர்கள். புதுசாக வந்த பிறகு பழசுக்கு மரியாதை இருப்பது இல்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. உன்னை மதிக்காத இடத்தில் பிணமாக கூட இருந்து விடாதே. அன்பாக பேசுகிறவர்கள் எல்லோர் மனசிலையும் அன்பு இருக்காது. ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுறவர்கள் இடத்தில் மனசில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள். அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள். இரண்டுமே உங்களை காயப்படுத்தும். அழகில்லா உருவங்களை ஒதுக்காதீர்கள். அதற்குள்ளே ஒரு ஆன்மா தவித்து இருக்கிறது. அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள். அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கக்கூடும். இப்போ எல்லாம் உண்மையாக இருக்கணும் என நினைப்பவர்களை விட உண்மையாக இருந்தால் எங்கே ஏமாற்றி விடுவார்களோ என நினைச்சு பயப்படுவர்கள்தான் அதிகம். எதுவும் கடந்து போகும் என்பதை விட எதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். ஆனா யாரையும் நம்பி ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்திக் கொண்டே செல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. உன் வாழ்க்கை பாதியில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல
மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உன்னை வெறுக்கும் போது, மௌனம் ஒன்றே சிறந்தது. மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கிறது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் மிருகங்களோடு வாழவே முடியாது. நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே, மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே. என்னதான் உரிமையோடு நீங்கள் பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில மனசாட்சி இல்லாத உறவுகள். நடிக்க தெரியாத உங்களை போன்றவர்களிடம் உறவுகள் ஒருபோதும் நிலைத்திருக்காது. கவலையை விட்டு தள்ளுங்கள். நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில வழிகள் நம்மை மாற்றிவிட்டு என்று சொல்வதே சரியானது. சிலரை நாம் சிறந்த உறவுகள் என்று நம்பி நினைத்திருப்போம், ஆனால் நாங்கள் தான் சிறந்த நடிகர்கள் என ஏதோ ஒரு செயல் மூலம் நிரூபித்து விடுகிறார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனி நபர்தான். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பது போலத்தான் ஒரு சில உறவுகளும் பழகிய பின்புதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பது போலவே ஒரு சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது. பசித்த வயிறு, பொய்யான உறவு, நம்பியவர் செய்த துரோகம், கடனுடன் வாழும் வாழ்க்கை, இவை நான்கும் கற்பிக்கும் அனுபவ பாடத்தை வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் எல்லோரும் நல்லதான் அள்ளுவார்கள், பிறகுதான் உங்கள் மனதை கொள்ளுவார்கள். ஒரு இழப்பை விட மிக கொடியது போலி அன்பிற்கு அடிமையாய் இருந்தோம் என நினைக்கும் அந்த தருணம்தான். உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையில் பயணிப்பது. கிடைக்காதவனுக்கு ஏக்கமாயிருக்கும், கிடைத்தவனுக்கோ அழுத்து போய்விடும். அவ்வளவுதான் ஆசை. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. தனக்கொரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையும் எளிதில் ஏற்பது இல்லை. மனம் சிரிப்பை முகத்தில் ஓர் உறுப்பாக கொண்டவருக்கோ கவலை என்பது காலில் போடும் செருப்பாக மாறும். ஒழுக்கத்தை இழந்து விட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது. சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது. பொறுமை மிகவும் கசப்பானது, ஆனால் அதன் பயனோ மிகவும் இனிப்பானது. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா? அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையில் பக்குவமாக செல்லும். அனுபவத்தால் அது பலருக்கு அறிவுரைகளை சொல்லும். சாதிக்க முடிந்தவன் சாதிக்கின்றான், சாதிக்க முடியாதவன் பிறர் மேல் அவதூறு பரப்பிக்கொண்டு புலம்புகின்றான். நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவது இல்லை. நடப்பது நடந்தே தீரும். இதில் தப்பிக்க போவது இல்லை யாரும். நம் உடலின் செயலைத்தான் ஒருவரால் தடுக்க முடியும், நம் மூளையின் செயல்பாட்டை ஒருவராலும் தடுக்க முடியாது. உனக்கான நேரம் வரும் வரை உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக்கு, வெற்றியை உனதாக்கு. பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் உன் கண்களையும் காதுகளையும் அகலமாக திறந்து வை. உன் வாயை முடிந்தவரை மூடிவை. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில் தான் இருக்கும். சிரமம் பட்டால் தான் அது உனக்கு கிடைக்கும். முட்டாள்களுடன் உறவாடாதே, உன் தகுதியை நீ இழப்பாய். வேலை மனிதனை கொல்லாது, கவலைதான் மனிதனை கொல்லும். எதிர்பார்ப்பவர்களிடம் நீ கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன்னுடைய அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. நிறைய பேர் எளிதில் உன்னை ஏமாற்றுகிறார்கள். போலிகள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஏமணியாக நீ இருக்கிறாய் என்று அர்த்தம். யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்க கூடாது என்று உன் மனதில் நீ செய்து கொள் திருத்தம். இறைவனை
இறைவனின் அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவில்லை. நெஞ்சில் எழும் ஆசைகளுக்கு திசைகள் தெரியாது. உன் மனம் அதற்கு வழிகாட்டாதே. நீ பார்த்துக்கொள், துன்பங்கள் வராமல் உன்னை காத்துக்கொள். ஒருவர் கொடுக்கும் பாத்திரத்தின் அளவை விட கொடுக்க நினைக்கும் அவர்களின் மனமே பெரியது. துன்பத்தில் தடுமாறும் உன் மனதை தாங்கி பிடிக்க அறிவுக்கு நீ கட்டளையிடு நல்ல நூல்களை படிக்க. உன்னுடைய சிந்தனை அதனால் தெளிவாகும். வாழ்வில் கவலைகள் சூழும்போது அது உனக்கு துணையாகும். வீணாக 1000 வார்த்தைகள் கூறுவதை விட மனதிற்கு இதம் தரும் ஒரு சொல் உயர்வானது. எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும். உறவில் உள்ள குறைகள் மட்டுமே எப்போதும் அசைப்போடும் அவர்கள் மனதில். பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எறிந்து விடுங்கள். எதையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று பயிற்சியை நிறுத்தி விடாதே. இங்கு அனைத்து காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும். மறந்து விடாதே. மீண்டு அமர முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து நீ விடுபட முயற்சி செய். தினமும் நிச்சய மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும். ஆசையை ஒழித்தால் தாமரை இலை தண்ணீர் போல துன்பம் மனிதனை விட்டு நீங்கும். போய் பல நாள் பல்லாக்கில் வரும். உண்மை ஒரு நாள் ஊர்கோலம் வரும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலக்கி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. சிறு சிறு செயல்களில் கிடைக்கும் அனுபவங்களை கூட சிந்தனையில் நீ சேகரித்துவை. வாழ்வில் சிரமங்கள் ஏற்படும் போது அது சிறப்பாக வழிநடத்தும். குறை சொல்ல தெரிந்த யாவரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிக பெரிய இலக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக மூழ்கிவிடாதே. எப்போதும் மிதக்க கற்றுக்கொள். ஞானம் ஆணவம் சிறு வித்தியாசம்தான். நம்மிடம் எதுவும் இல்லை என்பது ஞானம், நம்மை தவிர எதுவும் இல்லை என்பது ஆணவம். வாழ்க்கை நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். பணிவு என்பது அடங்கி போவது அல்ல, பண்போடு நடந்து கொள்வது. மனிதன் தன் சொந்த நிலையில் நின்று கொண்டே ஏன் இருட்டாக இருக்கிறது என்று கவலைப்படுகின்றான். கடலில் பெய்யும் மழை பயனற்றது. பகலில் எரியும் தீபம் பயனற்றது. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு பயனற்றது. நோயுள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது. அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சட்டத்தால் யாரையும் திருத்த முடியாது. மனமாற்றம் ஒன்றே அமைதிக்கான வழி. உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே என்னும் ஒருவனாக இரு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. நத்தைக்கு கூடு சுமையானால் நகர்வது எப்படி? உனக்கு நீயே சுமையானால் உயர்வது எப்படி? நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. ஒரு முறை உடைந்தால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. நம் வாழ்க்கையில் உன் வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உண்டு. ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் விட்டுக் கொடுங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை. இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்போதும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் நீர் தெளிவடையும். அதே போல் தன்னம்பிக்கையுள்ள மனமும் எத்தனை முறை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் தெளிவடையும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. நீங்களோ வீழ்ந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது.
மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவையில்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும்? காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறேதும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயனேதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்து கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்க
உலகத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால், அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது, கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறிப்போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது உன் நம்பிக்கை.